நடுவுலன்ற நம்ம பையனை விட்டுட்டு, இந்த பெரிய ராஜ்யத்தை விட்டுட்டு, அரசவையை விட்டுட்டு, வயதான உன்னுடைய அப்பாவை விட்டுட்டு, எல்லாரையும் விட்டுட்டு நீ பாட்டு கிளம்பி போயிட்டியே. கணவன் இல்லாத ஒரு பெண்ணினுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு ராஜ்யத்தில் கணவன் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண் நடுச்சாலையில் துண்டாக இருக்கக்கூடிய மாமிசம் போல அத்தனை பறவைகளும் கொத்துவதற்காக காத்து கொண்டே இருந்தாங்க. சொல்ல போகிற ஏதோ ஒரு மனிதருக்காக உங்கள் வாழ்க்கையை அடமான வைப்பதற்கு பேர் அடிமைத்தனம். அடுத்தவனுக்காக வாழ்வதில் எந்த சுதந்திரமும் இல்லை. உங்களுக்காக வாழ்வதில் பரிபூரண திருப்தி இருக்கிறது. பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ். ஜஸ்ட் கோ அஹெட் ஒன் பை ஒன். ஒவ்வொரு படியாக மேலே போங்க. அடுத்தவர் மெச்ச வாழ முயற்சிப்பதெல்லாம் நமக்கு கடனே வருது. நம்ம வாழ்க்கையை நாம் மட்டும் வாழ்ந்தோம்னா நமக்கு நிம்மதி சந்தோஷமும் தானாக இருக்கும். அந்த ஒரு சத்தியத்தை அவள் வென்றுவிட்டால் இந்த சத்தியத்தையும் அவள் வென்றாக வேண்டும், காப்பாற்ற வேண்டும். என்ன செய்வாள்? 90 வயசு உயிரோடு இருக்கும் பொழுது தன் குழந்தைக்கு எதுவும் செய்யாத தாய், அமரனாகிவிட்ட மாவீரன் கர்ணனின் இறுதி ஆசையை நிறைவேற்றுவதற்காக போர்க்களம் நடக்கிறார். வனத்தில் வாழ்ந்த பொழுது கூட வெண்மையும் மென்மையும் குழையாத குந்தி